நல்ல வேளை தப்பிச்சோம். நீர்வளத்துறையை மிஸ் செய்த குமாரசாமி தமிழ்நாட்டிற்கு ஏன் நல்லது தெரியுமா? பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் பதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவர் அமைச்சர் குமாரசாமிக்கு கனரக தொழிற்சாலை அமைச்சர் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டு உள்ளன. கர்நாடகாவில் இருந்து குமாரசாமி, நிர்மலா உள்பட 5 பேர் மத்திய அமைச்சராக பதவியேற்று உள்ளனர். மாநிலத்தைச் சேர்ந்த பிரகலாத் ஜோஷி, வி சோமண்ணா மற்றும் சோபா கரந்த்லாஜே ஆகியோரும் அமைச்சகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நிர்மலா சீதாராமன் மீண்டும் நிதியமைச்சராகி இருக்கிறார். நீர்வளத்துறை, வேளாண் துறை. முன்னதாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் அல்லது வேளாண் துறை பதவி ஆந்திராவின் தெலுங்கு தேசம் மற்றும் கர்நாடகாவின் JDS கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நீர்வளத்துறை, வேளாண் துறை இரண்டையும் கைப்பற்ற குமாரசாமி மற்றும் சந்திரபாபு நாயுடு தீவிரமாக முயன்றனர். முக்கியமாக குமாரசாமி விவசாய வாக்காளர்களை நம்பியிருப்பதால் நீர்வளத்துறை அமைச்சர் அல்லது வேளாண் துறை பதவியை வாங்க முயன்று வந்தார். அப்படி மட்டும் நடந்தால் தமிழ்நாட்டுக்கான பாலாறு, காவிரி நீர் உரிமைகள் ஒட்டுமொத்தமாக காவு கொள்ளப்படும் பேராபத்து இருந்தது. பாலாற்றின் குறுக்கே அணையை நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்டியிருக்கும். இல்லை என்றால் மேகதாதுவில் குமாரசாமி தனது துறையை பயன்படுத்தி அணையை கட்டியிருப்பார். தமிழ்நாட்டிற்கு என்ன நல்லது எனில், ஆனால் தற்போது சிவராஜ் சிங் சவுகான் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்தை கைப்பற்றியுள்ளார். CR பாட்டீல் நீர்வளத்துறையை கைப்பற்றியுள்ளார். குமாரசாமி கனரக தொழில்துறை அமைச்சர் மற்றும் எஃகு துறை அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டு உள்ளனர். இதனால் தமிழ்நாடு அணை ஆபத்திலிருந்து தப்பியுள்ளது என்று சொல்ல வேண்டும்.